இதுவரை நித்திரையில் இருந்த உங்கள் ஆசைகள் சித்திரையில் நிறைவேற இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என்று மட்டும் கூறி இந்த வாழ்த்துக்களை முடித்துக்கொள்வதற்கு முன்னால் இந்த புத்தாண்டை எதற்காக கொண்டாடுகிறோம், இதன் சிறப்பு அம்சம் என்ன, இது எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது என்று எளிய முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த சின்ன காணொளியை உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏப்ரல் 14 சித்திரை 1. இந்த நாள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறதா? இல்லை, உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழர்களும் இதை புத்தாண்டாக அந்தந்த நாடுகளில் கொண்டாடுகிறார்கள். இது மட்டுமன்றி தமிழ் பேசாத மற்ற மொழி மக்களும் இதை வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது சூரியனுடைய நகர்வு இதை வைத்து ஏன் இந்த சித்திரை 1 என்ற நாளை புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் என்று பார்ப்போம். பூமி சூரியனை சுற்றி வர்றதும் சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, சூரியன் சரியான கிழக்கு திசை உதிப்பது இந்த புத்தாண்டு ஒரு நாளில் மட்டும்தான். இதுவும் இந்த புத்தாண்டின் ஒரு சிறப்பு. சித்திரை 1வது நாள் இந்த சூரியன் சரியான கிழக்கு திசையில் உதித்து பின்பு வைகாசி ஆனி ஆடி முடியும் பொழுது தென்கிழக்கை அடைந்து பின்பு மீண்டும் கிழக்கு திசையை நோக்கி பயணித்து பின்பு தை மாத இறுதியில் வடகிழக்கு பகுதிக்கு சென்று மாசி பங்குனி என்று மீண்டும் கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்து மீண்டும் அடுத்த வருடம் சித்திரை 1வது நாள் சரியான கிழக்கு திசையில் உதிக்கும். இதை நீங்கள் அன்றாடம் அல்லது மாதம் ஒரு முறையும் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சூரியனுடைய உதயம் திசையை பார்த்து வந்தீர்களானால் இந்த புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சரியாக கிழக்கு திசையில் கட்டப்பட்டிருக்கின்ற ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று பாருங்கள். அந்த சூரியனுடைய ஒளி அந்த கோயில் உள் நேராகப்படுவதை நீங்கள் கண்டுகளிக்க முடியும். இதை தவிர வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. ஜாதக ரீதியாக சூரிய பகவான் இந்த ஜாதக கட்டங்களின் கடைசி வீடான மீனத்திலிருந்து மேஷ கட்டமான முதல் கட்டமான மேஷ கட்டத்திற்கு சூரியன் இடம்பெயரும் நாள்தான் புத்தாண்டு. இந்த 12 மாதங்களில் 12 ராசிகளுக்கு சூரியன் இடம்பெயர்ந்து மீண்டும் அடுத்த சித்திரை 1 அன்று மறுபடியும் முதல் கட்டத்தை வந்து சேருவார் இந்த சூரியன். இந்த எளிய விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் தெரிவிப்போம். மீண்டும் ஒரு முறை, இதுவரை நித்திரையில் இருந்த உங்கள் ஆசைகள் சித்திரையில் நிறைவேற இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.